ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மல்டி கலர் சிவன் கண் கூட எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு மொத்தம் 3 ரோல் தேவைப்படும். நார்மலாக சிவன் கண் கூடைக்கு 4 சைட்லேயும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம மூளை திருப்புவோம். அது மாதிரி இல்லாமல் 2 சைட்லேயும் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ஈஸியாக எப்படி மூளை திருப்புறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிக்னர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த கூடை பின்னுறதுக்கு மொத்தமாக 28 கட் ஒயர் எடுத்துருக்கிறேன். 7 கலரில் ஒரு கலர்லேயும் 4 ஒயர் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடையோட லென்த்து 28 பூ வச்சுருக்கிறேன். அடியோட நீளம் 28 பூ, அகலம் 12 பூ வச்சுருக்கிறேன். 4 3 கலரில் அடி போட்டிருக்கிறேன். மொத்தமாக 12 பூ போட்டிருக்கேன். கூடையோட உயரம் 23 பூ போட்டு ஒரு பூ உள்ளே மடித்து விட்டுருக்கிறேன். இந்த கூடை போடுறதுக்கு ஒரு ஒயர் 7.5 அடியில் மொத்தம் 28 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன். 7 கலரில் ஒரு கலர்லேயும் 4 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன். லைட் ப்ளூ, வயலட், லைட் க்ரீன், ப்ளூ, எல்லோ, ஆரஞ்ச், ரோஸ், மொத்தம் 7 கலரில் 28 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் அடி போடுறதுக்கு மொத்தம் 3 கலர் ஒயர் யூஸ் பண்ண போகிறேன். மேலே ரன்னிங் ஒயராக ஒயிட் கலர் வச்சு இந்த கூடையை நான் போட போகிறேன். வாங்க இப்போ இந்த கூடையை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதிலேருந்து ஃபஸ்ட்டு லைட் ப்ளூ கலர் ஒயர் எடுத்து கூடையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதல்ல இந்த லைட் ப்ளூ கலர் ஒயர் 4 எடுத்துட்டு அதிலிருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயரோட 2 முனையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு ஒயரை பாதியாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெட் கலர் ஒயர் வச்சு அடி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம முதல்ல 2ஆக மடித்து வச்ச கட் ஒயர்லேருந்து 5 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த ரெட் கலர் ஒயர் வச்சு அளந்து எடுத்துக்கலாம். ஏன்னா சைடில் இந்த மாதிரி 5 இன்ச்சு கம்மி பண்ணி விட்டால் தான் கூடையோட ஹைட்டுக்கு ஒயர் கரெக்டாக வரும். இல்லைன்னா சைடில் ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் ரைட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம மடித்த ப்ளூ கலர் ஒயரை இந்த ரெட் கலர் ஒயருக்கு மேலே மாட்டிட்டு ரெட் கலர் ஒயரோட பள்ளமாக இருக்கிற பகுதியை மேல் சைடு விட்டுட்டு ப்ளூ கலரில் பள்ளமாக இருக்கிற ஒயரை இந்த மடித்த ரெட் கலர் ஒயருக்குள்ளே வச்சுட்டு 4 பக்கமும் ஒயரை இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்மளுக்கு ரன்னிங் ஒயர். இந்த சைடில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் நம்ம 5 இன்ச்சு கம்மி பண்ணி விட்ட ஒயர். இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயர் ரெண்டும் ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். 2 ஒயரும் ஒரே அளவாக இருக்கணும். கம்மி ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ரன்னிங் ஒயர். இந்த 5 இன்ச்சும் ஹைட்டு கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ப்ளூ கலர் ஒயரை விட ஹைட்டாக வச்சோன்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பூவை போடலாம். ஃபர்ஸ்டில் ஒரு சாதாரண நாட் போட்டாச்சு. ரெண்டாவது நம்ம சிவன் கண் நாட் போடணும். அதுக்கு மறுபடியும் ஒரு ஒயர் எடுத்து அதே போல் 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ மடித்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயருக்கு கீழே வைக்கணும். ரன்னிங் ஒயர் ரைட் சைடில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ மடித்த ஒயரை இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயருக்கு கீழே வச்சுட்டு ரெட் கலர் ஒயரை இந்த மாதிரி உள்பக்கமாக ட்விஸ்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. நான் எப்படி வளைக்கிறேன்னு பாருங்கள். பள்ளமாக இருக்கிற பக்கம் உள்பக்கம் மறுபடியும் மேலே ரன்னிங் ஒயர் ரைட் சைடில் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு எஸ் டைப்பில் மடிச்சுட்டு மடித்த ஒயரை இந்த ப்ளூ கலர் ஒயருக்குள்ளே விட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயர் பாருங்கள் மேல் சைடில் இருக்குது. நம்ம மடித்த ஒயர் கீழ் சைடில் இருக்குது. இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரில் கீழ்ப்பக்கமாக பள்ளமாக இருக்கிற ஒயர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த ரெட் கலர் மடித்த ஒயருக்குள்ளே விட்டுட்டு ஒயரை லெஃப்ட் சைடில் முதல்ல இழுத்து நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடில் இழுத்து விட்டு இந்த ப்ளூ கலர் ஒயரை மேலேயும் கீழேயும் இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஒயர் 2 பக்கமும் பாதி பாதியாக இருக்கணும். கேப் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நெருக்கி விட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஒயரை எல்லா பக்கமும் இழுத்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சிவன் கண் நாட் கிடச்சிருச்சு.
இந்த மாதிரி தான் சிவன் கண் நாட் போடணும். அடுத்து தான் மீதி இருக்கிற 2 ப்ளூ கலர் ஒயரையும் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம சாதா நாட் தான் போடணும். ஒயரை 2ஆக மடிச்சுட்டு ரெட் கலர் ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மடித்த ப்ளூ கலர் ஒயரை அதுக்கு மேலே வச்சுட்டு ரன்னிங் ஒயரை மேல் சைடு விட்டுட்டு ப்ளூ கலர் ஒயரோட கீழ் பாகத்தில் இருக்கிற ஒயரை இந்த ரெட் கலர் ஒயருக்குள்ளே விட்டு மறுபடியும் ரெட் கலர் ஒயரை டைட் பண்ணிக்கணும். ஒயர் லூஸ் ஆகாமல் அப்பப்போ இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. எல்லா ஒயரும் ஒரே அளவாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அடுத்ததாக 4ஆவதாக சிவன் கண் நாட் போடலாம். இப்போ ப்ளூ ஒயரை 2ஆக மடிச்சுட்டு இப்போ ப்ளூ கலர் ஒயரை 2ஆக மடிச்சுட்டு ரெட் கலர் ஒயருக்கு கீழே வச்சுக்கோங்க. ரெட் கலர் ஒயரை உள்பக்கமாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் ஒயருக்குள்ளே விட்டு கீழே இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை இந்த ரெட் கலர் ஒயருக்குள்ளே விட்டு மேல் பக்கமாக இழுத்துக்கோங்க. ரெட் கலர் ஒயரை லெஃப்ட் சைடில் இழுத்து டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் சைடில் இழுத்துட்டு ப்ளூ கலர் ஒயரையும் 2 பக்கமும் இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தமாக 4 நாட் போட்டாச்சு. ஒயர் வந்து ஹைட்டு கரெக்டாக இருக்குது. ப்ளூ கலரில் 4 பூ போட்டாச்சு. இப்போ எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல சாதா பூ தான் வரும். எல்லோ கலர் வச்சு முதல்ல ஒரு சாதா பூ போட்டுட்டு அடுத்ததாக சிவன் கண் நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எல்லோ கலர் ஒயரை 2ஆக மடித்து ரன்னிங் ஒயருக்கு கீழே வச்சுட்டு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எல்லோ கலர் ஒயரில் லெஃப்ட் பக்கமாக விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ரெட் கலர் ஒயருக்குள்ளே விட்டு ஒயரை லெஃப்ட் சைடில் இழுத்து ரன்னிங் ஒயரை ரைட் சைடில் எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் ஒயரையும் மேலேயும் கீழேயும் 2 பக்கமும் இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மறுபடியும் ஒரு சாதா நாட் தான் வரும். இந்த நாட்டை போட்டுட்டு சிவன் கண் நாட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒயரை 2ஆக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயருக்கு கீழே வச்சு ரெட் கலர் ஒயரை ஒரு ட்விஸ்ட் பண்ணி எல்லோ கலர் ஒயருக்குள்ளே விட்டுட்டு கீழே இருக்கிற எல்லோ கலர் ஒயரை ரெட் கலர் ஒயருக்குள்ளே மேல் பக்கமாக எடுத்துகிட்டு ரெட் கலர் ஒயரை லெஃப்ட் சைடில் இழுத்துட்டு மறுபடியும் ரைட் சைடில் எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 எல்லோ கலர் ஒயரையும் போட்டாச்சு. மீதி இருக்கிற எல்லா பூவையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு லைன் முடிச்சுட்டு காட்டுறேன். மொத்தம் 28 பூவும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். இதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம 5 இன்ச்சு கம்மி பண்ணி ரெட் கலர் ஒயர் அளந்து விட்டோம் இல்லையா, அதே அளவு இந்த பக்கமும் அளந்துட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். அளவு கரெக்டாக வச்சு அளந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மறுபடியும் ரெட் கலர் ஒயர் வச்சு 2ஆவது லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைனில் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சென்டர் லைன் எதுன்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியும். சிவன் கண் நாட்டு போடும்போது ஒயர் வந்து ஒன்று பக்கத்தில் ஒன்று இந்த மாதிரி டபுளாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கூட கரெக்டாக வரும். இப்போ 2ஆவது லைன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டில் 5 இன்ச்சு கம்மி பண்ணி அளந்து விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ஒயரை அளந்து விட்டுட்டு இந்த பூவை போட ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே நம்ம நார்மல் நாட் போட்டிருக்கிறதுனால மேலே சிவன் கண் நாட் வரும். ஒயரை இந்த மாதிரி லெஃப்ட் சைடாக மடிச்சுட்டு இந்த ரெட் கலர் ஒயரை ட்விஸ்ட் பண்ணி ப்ளூ கலர் ஒயருக்குள்ளே விட்டுட்டு இந்த ப்ளூ கலர் ஒயரை கீழே இருக்கிற ரெட் கலர் ஒயருக்கு மேலே விட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டு ஒயரை டைட் பண்ணிக்கணும். ஒயரை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி 2 சைடும் இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கலாம். ஒயர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். சைடில் வந்து கொஞ்சம் ஒயர் கம்மியாக இருக்குது,
கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ 2 ஒயருமே அளவு கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக சாதா நாட் போடணும். ஃபஸ்ட்டு சிவன் கண் நாட் போட்டதுனால இப்போ செகண்ட் வந்து நம்மளுக்கு சாதா நாட் தான் வரும். இந்த நாட்டை போட்டு முடிச்சுட்டு மூணாவதாக சிவன் கண் நாட் போடணும். ஃபஸ்ட்டு சிவன் கண் நாட் போட்டிருக்கிறதுனால செகண்ட் லைன் நார்மல் நாட் வரும். இப்போ இந்த நார்மல் நாட் போட்டுட்டு மூணாவதாக சிவன் கண் நாட் போடலாம். ஒரு பூ போடும்போதும் கீழே இருக்கிற ஒயரை இழுத்து டைட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க, ஏன்னா ஒயர் வந்து லூஸ் ஆகியிருக்கும். இப்போ ஒயரை ப்ளூ கலர் ஒயரை லெஃப்ட் சைடில் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரெட் கலர் ஒயரை உள் பக்கமாக ட்விஸ்ட் பண்ணி ப்ளூ கலர் ஒயருக்குள்ளே விட்டுட்டு கீழே இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை இந்த மடித்த ரெட் கலர் ஒயருக்குள்ளே விட்டு மேல் பக்கமாக எடுத்துகிட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை ரைட் சைடில் இழுத்து விட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லைன் பூராவுமே கீழே லூஸ் ஆகியிருக்கும், அதனால் 2 பக்கமுமே ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோர்த்து வந்து நம்மளுக்கு நார்மல் நாட் வருது. மொத்தம் ரெட் கலரில் 4 லைன் போட போகிறேன். இந்த 2வது லைன் முடிச்சுட்டு 2 பக்கமும் ஒரு லைன் போட்டுட்டா மொத்தம் ரெட் கலரில் 4 லைன் முடிஞ்சிடும். அடி மொத்தமாக நான் 12 லைன் போட போகிறேன். இப்போ எல்லோ கலரில் சிவன் கண் நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து தான் ஒரு நார்மல் நாட், ஒரு சிவன் கண் நாட், இந்த மாதிரி தான் நான் மாற்றி மாற்றி போடணும். மொத்தமாக 12 லைனும் போட்டு முடிச்சுட்டு அடி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அடி 12 லைன் போட்டு முடிச்சுட்டேன். நடுவில் முதல்ல 4 ரெட் கலர் ஒயரில் சென்டர் லைன் போட்டிருக்கிறேன். இந்த பக்கம் 4 ஆரஞ்சு, இந்த பக்கம் 4 டார்க் க்ரீனில் போட்டிருக்கிறேன். முதல் வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டு எப்படி ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம மூளை திருப்பும் போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு நார்மல் நாட், அடுத்து சிவன் கண் நாட், அந்த மாதிரி மாறி மாறி வரும். அது வந்து 4 மூலையிலையும் அந்த மாதிரி ஒயர் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த கூடையில் அந்த மாதிரி ஒயர் ஜாயின் பண்ணாமல் இந்த அகலத்தில் மட்டும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி இந்த 12 பூவையும் போட்டுட்டு 2 பக்கமும் அந்த ஒயரை உள்ளே மடித்து விட்டுட போகிறேன். இதே மாதிரி 2 சைட்லேயும் போட்டுட்டு அந்த 12 பூ போட்டுட்டு ஒயரை வந்து உள்ளே மடித்து விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு மேலே போட்டுட்டு வரும்போது கூட வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நம்ம இங்கே எத்தனை பூ வச்சுருக்கிறோமோ, அதாவது இந்த பக்கம் 12 லைன், இந்த பக்கம் வந்து 28 லைன் வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பூ வந்து அதே மாதிரி மேலே வரும். அதே மாதிரி இப்போ அந்த ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கூடைக்கு நான் மேலே வந்து ரன்னிங் ஒயராக ஒயிட் கலர் ஒயர் தான் வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அந்த கலர் ஒயரை எடுத்துக்கிறேன். நீங்கள் கூடைக்கு எந்த ஒயர் வச்சு ரன்னிங்கில் போட்டுட்டு வர போகிறீங்களோ அதே ஒயர் வச்சு இந்த லைனை ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இப்போ இந்த அகலம் 12 பூ இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் ஒயர் வச்சு ஒரு லைன் நான் போட்டுக்க போகிறேன். சைடில் வந்து கொஞ்சம் உள்ளே சொருகிறதுக்காக ஒயர் விட்டுடலாம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒயர் விட்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு சிவன் கண் நாட் இருக்குது, அதனால் சாதா நாட் போடணும். ரெண்டாவது சாதா நாட் இருக்குது, அதனால் இந்த இடத்துல சிவன் கண் நாட் போடணும். இதே மாதிரி இந்த லைன் பூரா, அதாவது இந்த 12 பூவுக்கும் இந்த ஒரு ஒயர் வச்சு அந்த ஒயிட் கலர் ஒயரில் ஒரு லைன் போட்டுடலாம். மூணாவது சாதா நாட், அடுத்தது சிவன் கண் நாட். இதே மாதிரி இந்த 12 பூவும் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். நாலு பூ போட்டிருக்கிறேன். இந்த லைன் கடைசி வரைக்கும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ மொத்தம் 12 பூவும் போட்டு முடிச்சிட்டேன். அதாவது கூடையோட அடிபாகத்தில் அகலம் எத்தனை பூ போட்டிருக்கிறோமோ அந்த லைனுக்கு பூரா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு இந்த சைட்லேயும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கலர் ஒயர் வச்சு இந்த அகலம் 12 பூவுக்கும் ஒரு லைன் போட்டுட்டேன். சைட்லேயும்
ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த ஒயரை வந்து இந்த லைனில் அப்படியே உள்ளே சொருகி விட்டுறணும். நீங்கள் இப்படி நீட்டாக சொருகினாலும் சரி, இந்த மாதிரி சைடில் சொருகினாலும் சரி, நான் வந்து இந்த மாதிரி சைடில் சொருகி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த லைனு பூரா ஒயரை லாஸ்ட் வரைக்கும், அதாவது ஒரு 5-6 பூவில் வர வரைக்கும் சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி சைடில் ஒரு ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம மேலே கூட போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து கூட மூளை திரும்பிடும். இந்த பக்கம் இருக்கிற ஒயரையும் அதே போல் சொருகிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொருகும்போது ஒரு சில டைமில் ஒயர் லூஸ் ஆகி பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் சைடில் சொருகிட்டிங்கன்னா இது வந்து பிரிஞ்சு வராது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சைடில் சொருகியிருக்கேன். உங்களுக்கு எந்த பக்கம் மாட்டம் வருதோ நீங்கள் அது போல் சொருகிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுட்டு சொருகிட்டு கூட எப்படி மேலே போடுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ அந்த பக்கம் போட்ட மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கலாம். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த பக்கமும் ஒரு லைன் போட்டுட்டு ஒயரை உள்ளே சொருகி விட்டுருக்கேன். பாருங்கள், 2 பக்கமும் ஒயர் சொருகியாச்சு. ஆப்போசிட் சைட்லேயும் ஏற்கனவே போட்டுட்டு அதே மாதிரி சொருகி விட்டுருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம இந்த ஒயிட் கலர் ஒயரை ரன்னிங் ஒயரை வச்சு மேலே வந்து அப்படியே ஒரு லைனாக போட்டுட்டு வர வேண்டியதுதான். இதுக்கப்புறமா நம்ம இந்த ஒயிட் கலர் ஒயரை ரன்னிங் ஒயரை வச்சு மேலே வந்து அப்படியே ஒரு லைனாக போட்டுட்டு வர வேண்டியதுதான். இப்போ மேலே கூட எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைன் போடுறதுக்காக 1 2 3 இந்த 3 பூவை விட்டுட்டு 4வது பூவிலேருந்து ஃபஸ்ட்டு பூவை நான் ஆரம்பிக்க போகிறேன். அதாவது இந்த ஒயரை வச்சு ஃபஸ்ட்டு லைன் இந்த 4வது பூவிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா இங்கே கீழே வந்து சிவன்கண் நாட்டு இருக்குது. இப்போ நம்ம இங்கே போட்டோன்னா நம்மளுக்கு மேலே நார்மல் நாட் வரும். நார்மல் நாட் இருந்தால் தான் நம்ம அடுத்த லைன் வரும்போது ஏணிப்படி நாட் போட்டு கூடைய மேலே எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் இப்போ இந்த சிவன்கண் நாட்டில் நார்மல் நாட் போட்டு ஃபஸ்ட்டு லைனை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சேம் கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஒரு நார்மல் நாட் ஒரு சிவன்கண் நாட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். இப்போ நார்மல் நாட் போட்டாச்சு. அடுத்ததாக சிவன்கண் நாட். இப்போ ஒரு பூ மட்டும் போட்டு காட்டுறேன். ஒயரை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் ஒயரை இந்த எல்லோ கலர் ஒயருக்குள்ளே விட்டு மறுபடியும் ஒயிட் கலர் ஒயரை லெஃப்ட் சைடில் மேலே எடுத்துகிட்டு போகணும். ஒயரை வந்து இந்த மஞ்சள் இந்த எல்லோ கலர் ஒயரை கீழ்ப்பக்கமாக நவுத்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு நார்மல் நாட் ஒரு சிவன்கண் நாட் கிடச்சிருக்குது. அதே மாதிரி இந்த லைன் பூரா நம்ம போட்டுட்டு ஏணிப்படி நாட் எப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு லைன் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ இந்த லைன் பூரா நான் லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு அதே போல் எப்படி மூளை திருப்புறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த ஃபஸ்ட் லைன் முடியட்டும். இந்த லைன் எண்டிங்கில் எப்படி மூளை திருப்புறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லைனோட எண்டிங்க்கு வந்திருக்கிறேன். இப்போ இங்கே 2 ரோஸ் கலர் பூ இருக்குது. இதில் சிவன்கண் நாட்டு ஒன்றும் சாதா நாட்டு ஒன்றும் போட்டுட்டு இந்த மூளை எப்படி திருப்புறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஒயர்லேயும் வந்து நம்ம நாட் போட்டு அந்த ஒயரை மேலே வரைக்கும் கொண்டு போவோம். அப்படி இல்லாட்டி 2 ஒயரில் ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். அப்போ தான் வந்து பக்கத்தில் ஒரு சாதா நாட்டும் ஒரு சிவன்கண் நாட்டும் வரும். இப்போ 2 நாட் போட்டாச்சு. இப்போ மூளை திருப்புறதுக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், கீழே இங்கே சிவன்கண் நாட் இருக்கிறதுனால மேலே சாதா நாட் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த லைன் போடலைன்னா இந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் இந்த சிவன்கண்ணுக்கு மேலே சாதா நாட் தான் வரும். அப்போ நம்மளால் கூடையை வந்து கரெக்டாக மூளை திருப்ப முடியாது. இப்போ இங்கே ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால
இந்த இடத்துல நம்மளுக்கு சாதா நாட்டு வந்திருக்குது. அதனால் இப்போ இங்கே சாதாரண நாட் முடிச்சுட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக சிவன் கண் நாட்டு வருது. ஒயரை மட்டும் கொஞ்சம் பக்கமாக இழுத்து வச்சுட்டு இந்த சிவன் கண் நாட்டை போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கேப் இல்லாமல் இருக்கும். ஒயரை வந்து நல்லா இழுத்துட்டு இந்த நாட்டை போட்டுருங்க. அடுத்த லைன் வரும்போது தானாக சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், இங்கே 2 நாட் இருக்கா, எல்லாமே டபுள் நாட்டாக இருக்கும். இந்த ப்ளூ ரோஸ் இங்கே இருந்து 2 ரோஸ், அதே போல் இங்கே ரோஸும் க்ரீனும் சேர்ந்து 2 நாட் பக்கத்தில் வருது. இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து சிவன் கண் கூட கரெக்டாக வரும். இப்போ இந்த சைடு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சிவன் கண் நாட்டுக்கு. இதுக்கு மேலே நம்ம சாதா நாட் தான் போடணும். இந்த ஒயரை வச்சு இங்கே சாதா நாட் போட்டுடலாம். இப்போ இந்த லைன் பூரா நம்மளுக்கு கரெக்டாக வரும். 2 ஒயர் இருக்கு இல்லையா, இப்போ மாற்றிப்பா. சாதாக்கு மேலே சிவன் கண், இங்கே சாதா. இதே மாதிரி தான் இந்த 12 பூவையும் போட்டுட்டு இந்த மூளை திருப்பிடலாம். இதே மாதிரி 4 மூலையுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் வரும். இப்போ அடுத்த மூளை திருப்பும் போது காட்டுறேன். இப்போ 2வது மூளை திருப்ப போகிறேன். இதுதான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண ஒயர். இதில் இருக்கிற சிவன் கண் நாட்டுக்கு சாதா நாட் போட்டுடலாம். இந்த பக்கம் ஒயர் வந்து நம்ம உள்ளே சொருகிட்டோம், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஒயரில் சிவன் கண் நாட் போடணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுடலாம். அதுக்கடுத்து 3வது மூளை திருப்பும்போது காட்டுறேன். இப்போ இந்த லைன் பூரா போட்டுட்டு 3வது மூளையும் திருப்பிட்டு காட்டுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் போட்டிங்கனாலே அது தானாக திரும்பி வந்துடும். எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. உங்களுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தெரியுதுங்களா? இந்த ஒரு பூவை வந்து இந்த பக்கம் ஸ்கிப் பண்ணதுனால இந்த ஒயரம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக டபுளாக கிடச்சிருக்குது. இப்போ இங்கே வந்து சிவன் கண் நாட் போட்டோன்னா இந்த ஒயரும் டபுள் ஆகிடும். அதே மாதிரி இந்த லைன் போட்டு முடிச்சிடலாம். இப்போ 3வது மூளை திருப்ப போகிறோம். இங்கே சாதாரண நாட் போட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல சிவன் கண் நாட் தான் வரும். இந்த ஜாயின் பண்ண ஒயரை வந்து இந்த சைடும் நம்ம வந்து உள்ளே சொருகி விட்டுருக்கோம். ஒயரை மடிச்சுட்டு இந்த ஒயரை நல்லா இந்த மாதிரி கேப் வராமல் ஒயிட் கலர் ஒயரை கிட்ட இழுத்து வச்சுட்டு இந்த ஒயரை உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கேப் எந்த அளவுக்கு வராமல் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ திருப்பிட்டு இந்த பக்கம் வந்து சாதாரண நாட் தான் வரும். இப்போ 3வது மூளை திருப்பியாச்சு. அடுத்ததான் 4வது மூலையும் திருப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு லைனை எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஏணிப்படி நாட் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 4வது மூலை எப்படி திருப்புறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து சிவன் கண் நாட் இருக்கு, இதில் சாதாரண நாட் போட்டுடலாம். இப்போ வந்து இங்கே 3 நாட் இருக்குது. ஃபஸ்ட்டில் நம்ம போடாம விட்டோம் இல்லையா, இந்த 3 நாட்டை போட்டுட்டு இங்கே ஏணிப்படி நாட்டை எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 4வது மூலை வந்து இந்த ப்ளூ கலர் நாட்டில் தான் வந்து திரும்புது. இதில் வந்து இப்போ நம்மளுக்கு சிவன் கண் நாட் போடணும். வழக்கம் போல் ஒயர் வந்து நல்லா கிட்ட இழுத்து வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் மட்டும் கொஞ்சம் தெரியும், அந்த மாதிரி மேலே போட போட வந்து இந்த கேப் வந்து நம்மளுக்கு அப்படியே ஃபில் ஆகிட்டு வந்துடும். இப்போ இதில் சிவன் கண் நாட் போடணும். பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு
இதோட முடியுது. இப்போ இந்த பூவோட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லைன் முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் லைன். இப்போ எப்படி ஏணிப்படி நாட் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிற ஃபஸ்ட்டு பூவில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கீழே தள்ளி விட்டுட்டு அதை அப்படியே உள்பக்கமாக தள்ளி விட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் ஒயர் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆகி கிடைக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை வந்து உள் சைடு எடுத்துகிட்டு போய் அப்படியே இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி இந்த ப்ளூ கலர் ஒயருக்குள்ளே விட்டுட்டு இந்த நம்ம லூஸ் பண்ண ஒயரை இந்த மடித்த ஒயிட் ஒயருக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் அந்த ப்ளூ கலர் ஒயரை கீழே தள்ளிட்டு மேல் பக்கமாக இழுத்துக்கணும். அதே போல் நம்ம உள்ளே மடித்த ஒயரையும் லெஃப்ட் சைடில் உள் பக்கமாக இழுத்துட்டு இந்த ஒயரையும் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துக்கணும். பள்ளமாக இருக்கிற பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரியும் மேடாக இருக்கிற பக்கம் வெளியே இருக்கிற மாதிரியும் எடுத்துட்டு இப்போ இங்கே கீழே வந்து சிவன் கண் நாட் இருக்குது ஃபஸ்ட் லைனில். இதை வச்சு நம்ம வந்து சாதா நாட் போடணும். இப்போ இங்கே நம்மளுக்கு கரெக்டாக சாதா நாட் வந்துருச்சு. இந்த நாட்டில் தான் நம்ம செகண்ட் லைனில் ஏணிப்படி நாட் போட முடியும். அதாவது ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த பூ வந்து சாதா நாட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக லைன் வந்து ஆரம்பிக்கும். இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிட்டு நம்மளுக்கு செகண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் ரன்னிங் ஒயர் விட்டு முதல் லைன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயரை வந்து அப்படியே உள்பக்கமாக சொருகி விட்டுடலாம். ஏன்னா நம்ம கூட போட்ட பின்னாடி உள்ளே கையை விட்டு சொருக முடியாது. அதனால் எத்தனை லைனில் வருதோ இந்த ஒயரை சொருகி விட்டுட்டு நம்ம அப்படியே செகண்ட் லைன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுலேருந்து நம்ம அடுத்த லைன் அப்படியே போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 இப்போ 9வது லைன் வந்து போட்டுட்ருக்குறேன். இன்னும் 5 பூ போட்டால் வந்து இந்த 9வது லைன் முடிஞ்சிடும். இதை முடிச்சுட்டு ஏணிப்படி நாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லோவில் 2 வயலட்டில் 2 பூ போட்டு முடிச்சுட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு வயலட் கலர் பூவில் சிவன் கண் நாட் போட்டுடலாம். இந்த நாட்டோட 9வது லைன் முடியுது. அடுத்ததாக வந்து நம்ம ஏணிப்படி நாட் போட்டுட்டு அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடில் எடுத்து இது போல் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 9வது லைனில் ஃபஸ்ட்டு போட்ட இந்த வயலட் கலர் பூவை கீழ்ப்பக்கமாக தள்ளி விட்டுட்டு அதே மாதிரி உள் சைடில் மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த லூப்பில் இந்த ஒயிட் கலர் ஒயரை விட்டுட்டு அந்த ஒயிட் கலர் ஒயருக்குள்ளே மறுபடியும் இந்த வயலட் கலரை நுழைச்சிட்டு மேல் பக்கமாக இழுத்து விட்டுடுங்க. ஒயரெல்லாம் கீழ்ப்பக்கம் இழுத்துட்டு மேலே நல்லா இழுத்து டைட் பண்ணிவிடுங்க. இந்த ரன்னிங் ஒயரையும் லெஃப்ட் சைடில் இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏணிப்படி நாட் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இந்த ரன்னிங் ஒயரை ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது மேடான பக்கம் மேலே இருக்கணும். இப்போ நம்ம 10வது லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக நம்ம எப்பயும் போடுற மாதிரி ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டு இந்த லைன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். கூடையே முடிச்சுட்டு மேலே எந்த அளவுக்கு ஹைட் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. 19வது லைன் போட்டுட்ருக்குறேன். வந்து இன்னொரு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நான் எடுத்த ஒரு ரோல் வந்து ஒயிட் கலர் ஒயர் தீர்ந்துருச்சு. இப்போ 2வது ரோல் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை இப்போ இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து நார்மல் நாட்டில் முடிச்சிருக்கிறேன். அடுத்ததாக சிவன் கண் நாட்டு வருது. ஆனால் நம்மளுக்கு ஒயர் ஜாயின் பண்ணும்போது நார்மல் நாட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நாட்டை பிரிச்சுட்டு இதில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பண்டில் ஒயர் புதுசாக எடுத்துருக்கிறது
இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி ஒரு 3 அல்லது 4 பூவில் உள்பக்கமாக நுழைச்சி எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக முடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 3 அல்லது 4 பூவில் சொருகி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சொருகி விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 பூ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரில் போட்டுட்டு நார்மலாக மீதி எப்படி நம்ம போடுவோமோ அதே மாதிரி பண்டில் ஒயர் வச்சு திருப்பியும் லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ நான் மொத்தமாக ஒரு 3 பூவில் சொருகிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை இந்த பக்கமாக இழுத்து விட்டுட்டு இப்போ ஆரம்பிக்கிறேன். நம்ம முதல்ல பிரித்து விட்டோம் இல்லையா அந்த நாட், அதாவது இந்த இடத்துல நார்மல் நாட் தான் வரும். இப்போ நார்மல் நாட் போட்டுட்டு மறுபடியும் ஒரு சிவன் கண் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை உள்ளே சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண நாட் போட்டிருக்கிறேன். அடுத்ததாக சிவன் கண் நாட் போடணும். இப்போ இந்த ஒயரில் ஒரு சிவன் கண் நாட் போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை உள்ளே சொருகி விட்டுடலாம். போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 2 பூவுமே நல்லா டைட்டாக இழுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஒயர் லூஸ் ஆனால் பூ வந்து பார்க்குறதுக்கு பெருசாக நல்லா இருக்காது. இப்போ 2 நாட் போட்டாச்சு. அடுத்ததாக 3ஆவதாக சாதா நாட் போடலாம். இந்த ஒயர் வந்து குட்டியாக இருக்குது, இந்த நாட் வந்து ஃபுல்லாக போட முடியாது. இப்போ நம்ம சாதா நாட் தான் போடுறோம். போட்டுட்டு ஒயரை உள்பக்கமாக, அதாவது அந்த ஒயிட் கலர் ஒயர் சின்னதாக இருக்கு இல்லையா, அதை உள்பக்கமாக நுழைச்சிட்டு மீதி இருக்கிறத 2-3 பூவில் சொருகி விட்டுடலாம். அப்போ தான் வந்து ஒயர் லூஸ் ஆகி வராது. ஏன்னா இதை வெளியே எடுத்தால் இந்த பூவை வந்து ஃபுல்லாக போட முடியாது. அது உள்பக்கமாக இந்த குட்டையாக இருக்கிற ஒயரை நான் சொருகி விட்டுடுறேன். சிவன் கண் கூட போடும்போது எப்பயுமே ஒயர் ஜாயின் பண்ணுறத நார்மல் நாட்டில் தான் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பூவில் ஒயரை சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம சாதா நாட், சிவன் கண் நாட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு வரலாம். ஒயரை உள்ளே சொருகியாச்சு. இப்போ இந்த நாட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நார்மலாக நம்ம சிவன் கண் நாட், சாதா நாட் இப்படி ஒன்று மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். இப்போ சிவன் கண் நாட் போட ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுட்டு வாங்க. கூட இன்னும் ஹைட்டு எத்தனை வரும்னு தெரியல. அடி வந்து 28 லைன் வச்சுருக்கிறேன். எந்த அளவுக்கு ஹைட்டு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். கூடையை ஃபுல்லாக போட்டுட்டு எல்லா பக்கமும் சொருகி முடிச்சிட்டேன். 2 ஒயர் மட்டும் சொருகாமல் விட்டுருக்கிறேன். இப்போ இதை எப்படி சொருகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இதை எப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கூட நம்ம நார்மல் நாட் கூடையில் சொருகிற மாதிரி சொருகலாம். அப்போ வந்து ஒன்று விட்டு ஒன்று சொருகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பூ வந்து 2 பக்கமும் மாறி மாறி வரும். அதனால் இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று சொருகணும். இல்லாட்டி சைடில் சொருகிக்கலாம். நான் வந்து இப்போ சைடில் தான் சொருக போகிறேன். இப்போ இந்த பூவில் வந்து நம்மளுக்கு 3ஆவது பூ வந்து லெஃப்ட் சைடில் கிராஸ் ஆகி போகுது. அதனால் இந்த 3ஆவது பூவில் சொருகிடுறேன். அதுக்கப்புறமா அப்படியே கிராஸில் ஒரு பூவாக சொருகிட்டு வரலாம். அடுத்த லைனில் இருக்கிற 4ஆவது பூ, அதுக்கடுத்த லைனில் இருக்கிற 5ஆவது பூ, இதே மாதிரி ஒயர் எவ்வளோ நீட் இருக்குதோ அது வரைக்கும் நம்ம சொருகிடலாம். இந்த மாதிரி சொருகும் போது நம்மளுக்கு சொருகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த லைனில் 4ஆவது பூவில் சொருக வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த பூ தான் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் போகும். 3ஆவது பூ வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் கிராஸ் ஆகியிருக்கும். ஒரு பூ விட்டு ஒரு பூ, 3ஆவது 4ஆவது இந்த மாதிரி ஒரு பூவில் மாற்றி மாற்றி சொருகுனா ஒரு லைனில் வந்து 2 ஒயர் வர மாதிரி எல்லா ஒயரையுமே நான் இந்த மாதிரி தான் சொருகியிருக்கிறேன். இந்த மாதிரி சொருகிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூட எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஒயர் எவ்வளோ நீளம் இருக்கோ அது எல்லாமே கடைசி வரைக்கும் சொருகி விட்டுடுங்க. ஃபுல்லாக சொருகி முடிச்சாச்சு. கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. எனிப்படி நாட் போட்டு தான் இந்த கூடையை நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கிறேன். இப்போ ஹைட் வந்து எத்தனை லைன் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 உள்ளே மடித்து விட்டுருக்கிறதோட சேர்த்து மொத்தம் 23 லைன் வந்துருக்கு. கைப்பிடி போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கூடைக்கு 5 ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி போட்டிருக்கிறேன். இந்த கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மூளை திருப்புறது ஈஸியாக 2 ஒயர் வச்சு இந்த கூடைக்கு மூளை திருப்பி இருக்கிறேன். பார்க்குறதுக்கே கூட ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.